ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் பிடிஜி கேமர். அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம எல்லா வீடியோலையும் இன்ட்ரோ கொடுக்கறது தானே கைஸ். இது வந்து ETS 2ல ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலா விசேஷமா போடலான்ட்டு தான் கைஸ். இது வந்து லக்ஸரி கார்ஸ், சரிங்களா? பஸ்ஸும் ஓட்டுவோம். லக்ஸரி கார்ஸ்ல இது பார்ட் 1 கைஸ். எல்லாருக்கும் பிடிச்சது, ஸ்பெஷலா எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காமலாம் இல்லை. நான் வந்து எனக்கு பிடிச்ச டிசைன்ல, எனக்கு பிடிச்ச கலர்ல கொஞ்சம் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு ஒரு கலர் அடிச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன கார் ஓட்டலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கண்டிப்பா நான் உங்களுக்காக செய்தேன். ஓகேவா? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கைஸ். இல்லைங்களா? ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் நம்மளும் ஒரு பெரிய ஃபேமிலியா மாறலாம். எனக்கும் ஹாப்பியா, நானும் ஹாப்பியா இருப்பேன், நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க. தோணத்தோட பேசாம வீடியோக்குள்ள போலாம் கைஸ். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுமா? நான் உள்ள போய் உட்காந்துக்கிறேன். ஏதாச்சும் உள்ள வந்துருச்சு கைஸ், உள்ள வந்துருச்சு. பாத்தீங்களா? வண்டி ஸ்டார்ட் ஆகிறப்ப தெரிய மாட்டேங்குது. ஐயோ, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா தெரிய மாட்டேங்குது. அதான் இப்ப கேமரா வச்சு ரிவர்ஸ் பார்க்கணும். வீட்டை தொட்டதுக்கே ஒரு ஸ்பீடா பின்னாடி வருது. கேமரா ஒன்று போகுது. இந்த லோகோவுக்கு ஏகப்பட்ட ஃபேன் இருப்பீங்க. கொஞ்சமா நிஜமா அவ்வளோ ஃபேன் இருப்பீங்க. உண்மையா இல்லைன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை லைக் பண்ணிட்டு சொல்லுங்க. ரோல் சைஸ் எத்தனை பேர் இருப்பீங்க நான் பாக்குறேன், கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வேற என்ன கார் ஓட்டலான்னு மறக்காம சொல்லுங்க. நம்புறாதீங்கடா. இந்த காருக்கு செம்ம பவர் இருக்கு. லேசா தொட்டாலே போலீஸ் சொல்றே, நீ எல்லாம் நீ லாரி விட்டு இறங்குடா, லாரி விட்டு இறங்குடா. தக்காளி தக்காளி என் வண்டியில அடிக்கலாமா? ஏன்டாடி என் வண்டி எவ்வளவு, ஓ வண்டி எவ்வளவு திருப்பாடா? போ போ பொழைச்சு போ. நானே அவசரமா போறேன், சொந்தக்காரன் போய் வீட்டுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி காரணம் போனா என்ன தலைமையில வச்சுட்டு அங்கனே அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா கூப்பிடுவேன். அதனால ஒண்ணு விடுறேன். இப்ப நான் மெயினா வீட்டுக்கு போயிட்டு பாட்டு போட்டு ஓட்டலாம் கைஸ். காப்பி ரைட் அடிச்சுருவாங்க. மக்களுக்கு டக்குன்னு அடிச்சு விட்டுருவாங்க. பாட்டு கூட போட முடியாது, அதுக்கே அடிச்சு விட்டுருவாங்க நம்ம. மத்து மனே தெரியலனே, இந்த மக இல்ல, நீ நேர்ல கூட பார்த்துருக்க மாட்டேனே. நானா உனக்கு நினைச்சு கூட பார்க்கலனே. அதுவும் நம்ம நல்லா நட்சத்திரம் வந்து கேம்ல மட்டும் தானே வாங்கி விளையாடுறேன். அது உண்மையை மட்டும் சொல்லுவாங்க. சரி மொத்தம் எத்தனை வகையான மாடல்ஸ் இருக்கு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோஸ்ட் மாடல் இருக்கு, அவ்வளவுதான். அதான் தளபதி வச்சிருக்காரு. அதனால தளபதி வச்சிருக்க கோஸ்ட் மாடல் நான் நினைக்கிறேன். தளபதி ரோல் சைஸ் வச்சிருக்காரு தெரியும்.
அவங்க வச்சிருந்ததுனாலதான் எனக்கு இந்த கார் பூஸ்ட் ஆயிடுச்சுன்னு தெரியும். சரிங்களா? அதுக்கு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஒரு வச்சிருந்ததான் தெரிஞ்சு அப்படிலாம் நினைச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அவர் பிடிக்கும், அதனால அவர் என்ன கார் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல செட் பண்ணுவேன். இப்ப இல்ல, சின்ன வயசுல. நீங்க இப்ப நினைச்சு தப்பா நினைச்சுக்கிறீங்க. ஆனா இது கூட தெரியாம இருந்தா இனிய முட்டா பேர் சொல்லிட்டு போயிடுவேன். இந்த காரை பாத்தீங்களா, அழகா 160 மேல் தாண்டி போகுது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே, நடந்துச்சே அப்படின்ற ஒண்ணு இல்ல. லைட்டா பேசிட்டு இருந்ததுல நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்ப ரோட் சைட்ஸ்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, சேஃப்டி வந்து உங்களுக்கு உயிர் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களா, டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதாவது இப்ப கார் வாங்குறோட உயிர் முக்கியமா இல்லையா? கார் அவனை காசு போட்டு வாங்குறோம். இப்ப என் இருக்கிற காசை பாருங்க, இப்ப இந்த ஓரத்துல காசு கட்டுதான், அதெல்லாம் இருக்கு பார்த்தா இப்ப என்னால அந்த கம்பெனி வாங்க முடியாது. சொல்லுங்க, வாங்க முடியும்ல? முடியாது, நிஜத்துல வாங்க முடியாது. எப்படி சொல்றதா? நீங்க சீரியஸா நினைச்சு ஏதாவது பண்ணிக்கிறீங்க திரும்பது அப்படியே நம்ம தானே இதெல்லாம் கரெக்டா பண்ணாங்க. இதெல்லாம்ப்பா அன்பே எவ்வளவு கார் வருது தெரியல, அந்த உள்ளப்பா அதான் பார்த்து போதுங்க. இதான் ரேஸ் வேணாமா? அசால்ட்டா நாங்கெல்லாம் வச்சு அப்படியே இங்க வாரு. ஐயோ இதுதான் புலிசார். நான் இவ்வளவு கிட்டக்கு வந்ததுக்கப்புறம் இண்டிகேட்டர் போட்டா பிரோஜனமே கிடையாது. திரும்ப முன்னாடியே இண்டிகேட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்பப்பா, திரும்பினதுக்கப்புறம் இண்டிகேட்டர் போட்டா பிரோஜனமே கிடையாது. அந்த இவ்வளவு இடம் இல்லடா ஏற்பட முன்னாடி அப்படின்னு நினைப்பாங்க. டிஷர்ட் நம்மளே டக்குன்னு சின்ன பக்கம் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த இடத்துல வீடியோ கட் பண்ண வேண்டியதாயிருச்சு கைஸ். சரிங்களா? சின்ன டக்குன்னு ஒரு பக்கம் ஆயிடுச்சு, அதனாலதான் வீடியோ கட் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. சரி நம்ம வீடியோ பார்ப்போம் கைஸ். தம்பிங்களா இடம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வீட்டுல இருந்து ஃபோன் பண்றேன். 1 minute wait guys. அம்மா
சொல்லுங்க சொல்லுங்க. இது பிகாம் சிக்கு. திரும்ப மன்னிச்சுக்கோங்க பாக்கு விட்டுச்சு. அதான் என்ன இதுன்னு பார்த்துட்டு செட் பண்ணிட்டேன். அது ஏன்டா இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு அதான்ப்பா நான் எனக்கே தெரியல எப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சரிங்களா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போவோம். நம்ம டிராவலா இதுதான் எல்லாருக்கும் ஒரு காலத்துல ஆசை ஜெய்ஸ். இப்ப நம்ம பக்கத்துல நம்ம எடிட்டர் இப்பதான் வந்தாரு. நம்ம எடிட்டரு என்னப்பா எடிட்டரு இந்த வீடியோ இணையக்குள்ள எடிட் பண்ணலான்னு ஐடியா சொல்லுப்பா. தண்ணி குடிக்கிறவங்க பொறுமையா குடிச்சிட்டு சொல்லு. ஜஸ்ட் ஒன்லி ஜஸ்ட் புரியல சார் கேக்குது. ஜஸ்ட் உண்மையா கைஸ் கேட்டுச்சா கைஸ் உங்களுக்கு? இப்பெல்லாம் எடிட்டர் வச்சிருந்தா நான் வீடியோ லேட்டா பண்ண தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வீடியோ சொல்லிட்டு நீங்க கோவப்படக்கூடாது. டிரைவர் ஓட்டுறப்ப டிஸ்டர்ப் பண்றடா. நீ இந்த உண்மையே சொன்னோடனே பாத்தியா காரு கூட போட்டாங்க. லக்ஸரியான கார் உன்னால டேமேஜ் ஆகுது. 10 வருஷம் சொத்து போயிருது கைஸ். அது சொல்றேன்ல இப்போ வந்து ஒரு உயிர்பிழி சரிங்களா? மறக்காம நீங்க ஸ்கார்பியோக்கு கடிதம் வாத்துக்கு சாரி ஆம்புலன்ஸ் சாரி மன்னிச்சுக்கோங்க. இது பக்கத்துல இந்த எல்லாம் கைஸ் நான் இப்ப சொல்றேன். இதுக்கு எல்லா பொறுப்பும் எடிட்டர் எடுத்துக்கொள்வான் சரிங்களா? இந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருக்கிற பேஷண்ட்டுக்காக எல்லாத்துக்கும் போய் போலீஸ் இருந்தா போலீஸை கூப்பிடுங்க. கேஸ் போடுறா யாரும் போட்டுருங்க சரிங்களா? நானும் எடுக்க வர மாட்டேன். பயப்படாங்க. எவனும் வர மாட்டாங்க. ஜெயில போடுங்கன்றேன். அப்பதான் அந்த நாய் திருந்துதான். எப்படி கைஸ் வந்து ஸ்கிட்டு போட்டு காமிச்சு எப்படி இருக்கா தங்காதுர ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். கைஸ் ஸ்கிரிப்ட் எப்படி சூப்பரா பண்றேன்னா ஸ்கிரிப்ட் அடிக்கிறேன். ஸ்கிரிப்ட் சூப்பரா அடிக்கிறேன். அத்தியா ஸ்கார்பியோ வண்டி எப்படி இருக்கு? நல்லா தரமா இருக்கா? வண்டி பக்கமா இருக்கா? வண்டி வண்டி சும்மா கப்பல் மாதிரி பறக்கும் பாருப்ப. அப்படியா? தொட்டாலே பறக்குதுடா வண்டி ஸ்பீடு. இப்ப ஒரு காமெடி போடுறாரு. தொட்டாலே பறக்குதுன்னு ஸ்கிரீன்ல கார் இப்ப லேப்டாப்ல விளையாடுறல உடனே காரை தொடுறாங்க ஸ்கிரீன்ல எங்க பக்க காணாண்டு. இது ஒரு காமெடி. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன் சொல்றாரு. நான் பார்த்து ஆமா காமெடியை போடுறது விஜய் என்ன பண்ண நம்ம சீட்டுக்கு போவோம். மேல பறக்கிறது ரொம்ப ஸ்பீடா போகுதுடா. அப்படியே அப்புறம் மின்னல்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுன்னா பாத்துக்க. கைஸ் யாருமே ரோட்ல இல்ல இருக்கிறாரு. மாறி அடிக்கிறது கேள்விப்பட்டாங்க. அப்படியே எல்லாம்
இன்னும் கண்ட்ரோல் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். சரிங்களா, பாக்குங்க சன்ஃபிளவரை பார்த்துட்டு கைஸ். நான் இருக்கா நீங்க பழனி இப்ப சப்ஸ்கிரைப் யாராவது பாக்குறவங்க, நீங்க பழனிக்கு இப்ப நடந்த பாதை அடிச்சு போயிருந்தீங்கன்னா இப்படிதான் செயல சன்ஃபிளவர் பார்த்துருக்கீங்களா கைஸ்? மேல பறக்குறது என்ன காக்காவா என்ன? பறவை அது மட்டும் தெரியுது. சாப்பிட்டு வண்டி ஓவர் பவரா இருக்கு. ஏன்னா நான் வந்து கீபோர்ட்ல தான் விளையாடுறேன்னா ஸ்டேரிங்ல விளையாடுறேன், அதனால கண்ட்ரோல் ரொம்ப இதாகுது. அதனால இப்ப நான் அங்கங்க இடிச்சீங்கன்னா நான் இடிச்சேன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா கீபோர்ட்ல விளையாடுறது எவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு தெரியும். இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு பாக்குறவங்களுக்கே தெரியும். சொல்லிட்டு இருக்கிறப்பே நான் வரேன் வில்டா ரொம்ப ஸ்வீட் இருக்கு சார். ಮತ್ತೆ அப்பப்ப டக்குன்னு என்னன்னு தெரியல பக்காவே நார்மல் ஸ்பீட பாருங்க. 180 185 190 ஐயோ என்ன 200 போயிரும் போலயே. நோ 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 ரைட் ரைட். கைஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். சரிங்களா, அடுத்த தடவை நல்லா ஓட்ட கத்துக்கிட்டு நல்லா உங்களை வீடியோ போடுறேன் கைஸ். அடுத்த நான் உயிரோட இருந்தால் அடுத்த வீடியோ வரும் கைஸ். சரிங்களா, ஏன்னா உருண்டு பிறந்ததுல உடம்புலாம் பல அடி வாங்கிருச்சு. பக்கத்துல இருக்கிற ஒன்னொன்னு சேர்ந்து என்னோட சேர்ந்து குளுக்கோஸ் ஏத்த போகுது. ஏன்னா அந்த நாய் பண்ண வேலைனாலதான் இப்ப போட்ட வாழ்டு. நானே பிரேக்க பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த நாய் ஸ்டேரிங்க திருப்பி ஸ்கிட்டு போட்டு வாழ்டு போட்டு வண்டி டேமேஜ் ஆக்கி எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இருங்க கைஸ், இதோட உங்களை விடப்படுகிறது PTG கேமர். நன்றி, வணக்கம்.